வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 249 நாட்களாகிறது. இந்நிலையில் மிக கடுமையான சண்டை மத்திய கசாவிலும், தெற்கு கசாவிலும் நடந்து வருகிறது. நாம் கடந்த காணொளியில் பேசிய மாதிரி நுஸ்ரேத் மார்க்கெட் எனும் மத்திய கசாவின் பகுதியில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 275 தாண்டி சென்றுவிட்டது. மிக கடுமையான எதிர்வினைகள் பல இடங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் வழக்கம் போல் மேற்குலக நாடுகள் அதை பற்றி பேசாமல் 4 பேரை காப்பாற்றிவிட்டோம் என்பதோடு தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். இது நாம் ஏற்கனவே கடந்த காணொளியில் பேசியதுதான். தற்போது ஹெஸ்புல்லா மிக கடுமையான தாக்குதலை மேலும் நெருக்கமாக நடத்தி வருகிறது இஸ்ரேலுக்கு எதிராக. இதே நேரத்தில் நாம் பல தகவல்களை மத்திய கிழக்கை சுற்றி பேச வேண்டியது இருந்தாலும், சர்வதேச அளவில் நடக்கும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக தற்போது பலராலும் கவனிக்கப்படும் ஒரு விஷயம், ரஷ்யா தனது போர்க்கப்பல்கள் 3 முதல் 4 போர்க்கப்பல்களை கியூபாவை நோக்கி அனுப்பியுள்ளது. அதேபோல் மறுபக்கம் ஐரோப்பிய நாடுகள் தங்களது தேர்தலை திடீரென அறிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக பிரான்ஸ் போன்ற நாடு. அதை குறித்து தான் நம்ம இப்போது பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்போ நேத்து 2 நாளைக்கு முன்னாடி வந்த தகவல்ல பாத்தீங்கன்னா, இமானுவேல் மேக்ரான், பிரான்சுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் வந்து தன்னுடைய ஆட்சியை கலைச்சிட்டு புதுசா தேர்தல் போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன மாதிரியான ஒரு விளைவை காட்டும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. 2வது வந்து எனக்கு இதை பார்த்த உடனே என் மனசுல என்ன தோணுச்சுன்னா, சோ வந்து ஒரு வலதுசாரி இனவெறியை வந்து தூண்டி விட்டுட்டு அதுல இருந்து குளிர் காயலாம் அப்படி இவங்க நினைக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி தான் எனக்கு வந்துச்சு. இது என்ன நடக்குது, இது சொல்லுங்க. அதே போல நம்ம அந்த கியூபா மிசைல் அதையும் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல ஏற்கனவே பிரிட்டன்ல தேர்தல் வந்து ஸ்னாப் எலெக்ஷன் அறிவிச்சிருந்தாரு ரிஷி சுனாக். அதுக்கடுத்து இப்போ பிரான்ஸோட அதிபர் மெக்ரான் வந்து தேர்தல் அறிவிச்சிருக்கிறாரு. இதுவும் ஸ்னாப் எலெக்ஷன் தான். இது வந்து திடீர்னு வந்து தேர்தல் காலம் வரல இன்னும். இந்த அரசாங்கத்தை இடையிலேயே வந்து டிசால்வ் பண்ணிட்டு புது தேர்தலை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த இந்த தேர்தல் அறிவிப்புக்கு பின்னாடி இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தேர்தல் வந்து நடந்தது. அதுல பெருமளவுக்கு வலதுசாரி ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பாப்புலிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து கெயின் வந்து பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு போகுது. அதுல பல அமைப்புகள் வந்து ஆன்டி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிரான ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய அமைப்புகளும் இதுல வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ அதுதான் வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்குது. அதுக்கு தான் வந்து அவங்க தேர்தலை வந்து அறிவிக்கிறாங்க. இப்போ இதனுடைய இது வெறுமனே நம்ம வந்து வலதுசாரி குழுக்கள், ஃபாசிஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல தங்களுடைய அரசியல் ஹோல்டை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதா நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கான காரணிகள் வந்து நீண்ட நெடுங்காலமா வந்து உருவாக்கப்பட்டிருக்கு கட்டமைப்பு ரீதியா. கட்டமைப்பு ரீதியா உருவான காரணிகளால தான் வந்து இந்த வலதுசாரி குழுக்களினுடைய வளர்ச்சிங்கிறது அங்க ஏற்பட்டிருக்கு. இப்ப அதுக்கான பின்னணி காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆஸ்டெரிட்டி மெஷர்ஸ். பொருளாதார கொள்கையில IMF, வேர்ல்டு பேங்க், யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் போன்ற அமைப்புகள் உருவாக்கி இருக்கிற ஆஸ்டெரிட்டி மெஷர்ஸ். இந்த ஆஸ்டெரிட்டி மெஷர்ஸ் உடைய பிரதான கூறு என்னன்னா சோசியல் ஸ்பெண்டிங். சோசியல் ஸ்பெண்டிங்கை குறைக்கிறது, அரசாங்கத்தினுடைய செலவீனங்களை குறைக்கிறது, தனியார் நிறுவனங்களுக்கு அதனுடைய லாபத்தை வந்து கொடுக்கறதுக்கான முயற்சி. இது வந்து அமெரிக்காவுடைய வாஷிங்டன் கன்சென்சஸ்ங்கிற அந்த பொருளாதார நவதாராளிய கொள்கை தான் வந்து இதனுடைய காரணி. ஸோ அந்த பொருளாதார கொள்கையின் அடிப்படையில அது நியோ லிபரல் பாலிசி அப்படிம்பாங்க, எக்கனாமிக் பாலிசி. அதை பத்தி நாம் சாம்ஸ்கி பேசும்போது இட்ஸ் இட்ஸ் நெய்தர் நியூ நார் லிபரல் அப்படிம்பாரு. இது புதுசும் கிடையாது, இது தாராளியமும் கிடையாது அப்படிங்கிறது தான் அதனுடைய அவர் சொன்ன விளக்கம். ஏன்னா அது புதுமையானது ஒன்றும் கிடையாது.
அதே போல அது வந்து தாராள கொள்கையும் கிடையாது. நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல லிபரலிசம் அப்படின்னு சொல்றதுங்கிறது தாராளியம். தாராளியம்னாக்க யார் வேணாலும் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி, தனிநபர் சார்ந்த உரிமைகள், தனிநபர் சார்ந்த சுதந்திரம். தனிநபர்கள் அவங்களுடைய விருப்பத்திற்கு இணங்க இயங்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த லிபரல் கொள்கை. அதுக்கு மாறுபட்ட கருத்துடைய பல கொள்கைகள் இருக்குது. அது ஒரு கட்டத்துல வந்து இந்த ஜனநாயக அமைப்பு முறையில தனிநபர் சார்ந்த சுதந்திரம் இது வந்து பிரதானப்படுத்தப்பட்டுச்சு. அதுதான் வந்து ஹியூமன் ரைட்ஸ். இப்படி பல்வேறு வகையில வந்து தனிநபர் உரிமைகள் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் இதோட பேக்ரவுண்டுங்கிறது அதை மையப்படுத்தினது தான். தனிநபருக்கு உரிமை சார்ந்து மையப்படுத்தினது தான். அதுதான் இந்த லிபரல் பாலிசிங்கிறது. அதனுடைய ஒரு இந்த 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 ஜனநாயக அமைப்பு முறையினுடைய ஒரு பொருளாதார கொள்கை தான் வந்து இப்ப புதுசா வந்திருக்கிற 70களுக்கு அப்புறம் உருவான இந்த நவதாராளிய கொள்கை. இந்த நவதாராளிய கொள்கைங்கிறது குளோபல் எலைட்ஸ், ஒரு காலத்துல வந்து காலனியல் சக்திகளா இருந்த முதலாளிகள் அவங்களுடைய வளர்ச்சியை பிரதானப்படுத்திய, அவங்களுடைய லாபத்தை பிரதானப்படுத்தியதா இருந்த ஒரு கொள்கைங்கிறது இன்றைய தற்கால சூழல், டெக் வளர்ச்சி இதெல்லாம் வந்து பட்டதுக்கு அப்புறம் வந்து குளோபல் எலைட் செக்ஷன், குளோபல் பொருளாதார பெரும்புள்ளிகள் அவங்களுடைய லாபத்தை மையப்படுத்தினதா வந்து மாறுனுச்சு. இப்ப அந்த மாற்றத்தினுடைய விளைவு தான் ஆஸ்டெரிட்டி மெஷர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஆஸ்டெரிட்டி மெஷர்ஸினுடைய பிரதான கூறுங்கிறது சோசியல் ஸ்பெண்டிங்கை வந்து குறைக்கிறது. இப்போ சோசியல் ஸ்பெண்டிங்கிறது அரசாங்கம் பார்க்கக்கூடாது, தனிநபர்கள் பார்த்துக்கணும். நீங்க வேலைக்கான கூலியை கொடுக்கறதோட நிறுத்துங்க. அதற்கு மேற்கொண்டு இன்சூரன்ஸ், ஹெல்த் கேர், எஜுகேஷன், மற்ற கட்டுமான செலவுகள் இதுலெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு நீங்க ஸ்பெண்டிங் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து பிரைவேட் செக்டாருக்கு கொடுங்க. அதன் மூலமா வேலைவாய்ப்புகள் உருவாகும். அப்படிங்கிறது தான் இந்த கொள்கையினுடைய அடிப்படை. ஸோ அப்ப அந்த அடிப்படை பெரிய அளவுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய சொசைட்டிக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்கியிருக்கு. அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்குன்னா, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மனநிலை வந்து உருவாக்கியிருக்கு. இப்போ இந்த லிபரல் கொள்கை பேசக்கூடிய அரசியல்வாதிகள்ங்கிறவங்க முழுமையான குளோபலிஸ்டுக்கு ஆதரவான அவங்களுடைய லாபத்தை மட்டுமே மையமா வச்சு இயங்குறாங்க. அதற்கு ஜனநாயகம், மனித உரிமை இதெல்லாம் வந்து கேடயமா பயன்படுத்தி ஒரு குளோபல் கவர்னன்ஸ் குளோபல் கவர்னன்ஸா வந்து உருவாகணும். இல்ல வந்து குளோபலி வந்து மனிதநேயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க மையப்படுத்திக்கிட்டு அவங்க கடைசியா என்ன பண்றாங்கன்னா குளோபல் எலைட்ஸுக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கான மார்க்கெட்டையும் பொருளாதாரத்தையும் அரசாங்கங்கள் உருவாக்குறத பின்னணியா வச்சுதான் வந்து இயங்குறாங்க. ஸோ அதனுடைய நலன் சார்ந்துதான் வந்து ஐரோப்பிய ஒன்றியமும் சரி, அதற்கு பாதுகாப்பு அமைப்பா இருக்கிற நேட்டோவும் சரி, இது எல்லாமே வந்து இயங்குறது குளோபல் எலைட்ஸ். இப்ப இந்த குளோபல் எலைட்ஸ்ல பெரும்பாலும் எங்க இருந்து வராங்கன்னா, இந்த குளோபல் எலைட்ஸ்ங்கிறவங்க அமெரிக்காவில இருந்து வராங்க. இந்த அமெரிக்காவுடைய முதலாளிகளுடைய நலனை வந்து பிரதானப்படுத்தி தான் இந்த பொருளாதார கொள்கை இருக்கு. அந்த பொருளாதார கொள்கையை மையப்படுத்திய அரசியல் தான் ஐரோப்பிய ஒன்றியத்துல இடம்பெற்றுக்கிட்டு இருக்கு. இப்ப அதற்கு எதிரான சொசைட்டிஸோடைய இந்த சோசியல் ஃபேப்ரிகேஷன்ங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு கேள்விக்குள்ளாயிருக்கு. இப்ப இந்த சோசியல் இன்இக்வாலிட்டி உருவாயிருக்கு. அந்த மக்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. பொருளாதார அளவுல வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்ல. இப்ப இந்த மக்கள் நேரடியா பாதிக்கப்படுறாங்க. இந்த கொள்கையினால இந்த மக்கள் வந்து நேரடியா பாதிக்கப்படுறாங்க. இப்ப அதற்கு எதிரான மனநிலைங்கிறது ஆல்டர்னேட்டிவான ஒரு செட்டப்க்கு அவங்க வந்து விரும்புறாங்க. ஒரு செட்டப்க்குள்ள போறதுக்கு. ஆனா, அதற்கான ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது ஒரு புரொக்ரெசிவ் சைட்ல இருந்து, லெஃப்டிஸ்ட் சைட்ல இருந்து வந்து வரல. ஏன்னா வந்து நீங்க மேற்கத்திய சொசைட்டிய பொறுத்தளவுல கம்யூனிசம்ங்கிறது ஒரு தபூவா இருக்கு. அதாவது விரும்பத்தகாத, அது வந்து ஒரு ஆபத்தான ஒரு கருத்தாடலா வந்து பதியப்பட்டிருக்கு. அதுதான் வந்து இந்த புரபகேண்டா மெஷினுடைய முக்கியமான பணி. இத்தனை ஆண்டு காலத்துல வந்து கம்யூனிசம்ங்கிறது அது ரஷ்யாவ வந்து அ அ அதுக்கு அடையாளமா காட்டி அது ஒரு அத்தாரிட்டேரியன் சொசைட்டி கம்யூனிசம்ங்கிறது அப்படிங்கிற ஒரு தவறான புரிதலை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க.
அதனால அந்த மக்கள் வந்து கம்யூனிசம்ங்கிற சித்தாந்தத்துக்குள்ள போறதுக்கு தயங்குறாங்க. அத வந்து யோசிக்கவே இல்ல. அப்படியான ஒரு இடத்துல ஆன்டி எஸ்டாப்லிஷ்மென்ட் பாப்புலிஸ்ட் வியூ வைக்கிற ஃபாசிஸ்ட் எலிமெண்ட்ஸ் பொலிட்டிக்கல் கெயின்ஸ் வந்து பண்றாங்க. இப்ப இது வந்து கடந்த 20 வருஷத்துக்கு மேல வந்து இடம்பெறுது. இத எக்ஸாஜரேட் பண்ற வேற விஷயங்கள் என்ன இருக்குன்னா, ஆக்ஸலரேட் பண்றது என்னன்னா, ரெஃப்யூஜி கிரைசிஸ். குறிப்பா வந்து அமெரிக்காவினுடைய, நேட்டோவினுடைய போர்கள் ஆப்கானிஸ்தான்ல ஆரம்பிச்சு 2000 இருந்து ஆப்கானிஸ்தான்ல ஆரம்பிச்சு ஈராக்கு, லிபியா, சிரியா இப்படி பல்வேறு இடங்கள்ல இடம்பெற்ற போருங்கிறது, அங்க இருக்கிற மக்கள் வாழ தகுதி இல்லாத பகுதியா மாறி, அந்த மக்கள் வந்து வெளியேற வேண்டிய பாதுகாப்புக்காகவும், தங்களுடைய சர்வைவலுக்காகவும் அவங்க வந்து எங்க போறாங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு போறாங்க. இப்ப அந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு போகும்போது, அந்த மக்களுக்கு ஏற்கனவே இந்த எஸ்டாப்லிஷ்மென்ட் உருவாக்கி வச்சிருக்கிற இந்த பாலிசியில பெரிய அளவுக்கு லைஃப் ஸ்டைல் பிரச்சனை இருக்கு. சோசியல் ஃபேப்ரிக் வந்து பெரிய அளவுக்கு சிக்கலுக்குள்ளாயிருக்கு. ஸோ அத வந்து அ அத வந்து அவங்க வெறுக்குறாங்க. ஆன்டி எஸ்டாப்லிஷ்மென்ட் மனநிலையில இருக்கிறாங்க. அந்த இடத்துல இமிகிரேஷன் பிரச்சனையும் வருது. வெளியில இருந்து வர்றவங்க வந்து அ சின்ன சின்ன வேலைகள வந்து எடுக்கிறத பெருசுபடுத்தி, இந்த ஃபாசிஸ்ட் எலமென்ட்ஸ், பொலிட்டிக்கல் எலமென்ட்ஸ் இதுக்கெல்லாம் காரணம் இந்த இமிகிரேஷன் தான். இந்த மத்திய கிழக்குல இருந்து வர்ற ரெஃப்யூஜீஸ் தான் நமக்கான பிரச்சனைக்கான பிரதான காரணம். அப்படின்னு சொல்லி திசை திருப்புறாங்க. அப்ப அவங்க திசை திருப்பிட்டு, கடைசியா வந்து அவங்க எம்ப்ரேஸ் பண்றது என்னன்னா, இத நியோ லிபரல் பாலிசிய தான் வந்து எம்ப்ரேஸ் பண்றாங்க எக்கனாமிக் பாலிசிய. இன்னும் தீவிரமா வந்து எம்ப்ரேஸ் பண்றாங்க. அவங்க அத்தாரிட்டேரியன் நேச்சர்ல இருந்து வராங்க. அதாவது கடுமையான ஒடுக்குமுறை மூலமா தங்களுடைய அரச வந்து செயல்படுத்த முடியும். அப்படிங்கிறத வந்து திட்டமா வச்சு, அதுக்கு அடாப்ட் ஆகுற, அதுக்கு பலியாகிற ஐரோப்பிய ஒன்றிய மக்கள் வந்து அந்த எலமென்ட்ஸ வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அது தேர்தல்ல நடக்குது. இத வந்து நீங்க வெறுமனே ஆ ஆ அல்ட்ரா ரைட்டுக்கு வந்து மக்கள் போறாங்கங்கிறதா நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா, இதுக்கான கள சூழல்ங்கிறது இந்த நியோ லிபரல் பாலிசியில வந்து வடிவமைக்கப்பட்டு, அதுதான் வந்து இந்த மக்கள வந்து அந்த திசை நோக்கி நகர்த்துது. அப்ப அந்த இடத்த, அந்த கேப்ப ஃபில் பண்றதுக்கான இடதுசாரி ஃபோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட லிபரல் ஃபோர்ஸா இயங்குறதுனால, அவங்களும் ஆன்டி எஸ்டாப்லிஷ்மென்ட் கிரைட்டீரியா வரும்போது அவங்களும், இவங்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து லிபரல் பாலிசிய தான் ஃபாலோ பண்றாங்க. அதனால வந்து இவங்களும் மோசமானவர்கள் அப்படிங்கிற முத்திரைய வந்து ஈஸியா குத்த முடியுது. ஏன்னா, இடதுசாரி குழுக்கள்ங்கிறவங்க ரெவல்யூஷன வந்து பிரதானப்படுத்தாம, லிபரேஷன்ங்கிறத வந்து பிரதானப்படுத்தாம, அவங்க வந்து லிபரல் ஐடியாலஜிய வந்து பிரதானப்படுத்துறாங்க. அதுதான் வந்து பெருமளவுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்லயும் சரி, அமெரிக்காவிலயும் இருக்கிற இடதுசாரிகளுடைய புரோகிரசிவ்ஸ்ங்கிறவங்களுடைய பிரதான நிலைப்பாடா இருக்கு. அது நீங்க வந்து இந்தியா வரைக்குமே வந்து இந்த நிலைப்பாடுங்கிறது பெரிய அளவுக்கு லிபரல் பாலிசில இருந்து தான் அவங்கள மையமா வச்சு தான் அவங்களுடைய கொள்கைகள் வந்து அவங்க பேசுறாங்க. ஸோ அது என்ன ஆகுதுன்னா, அவங்களும் வந்து எஸ்டாப்லிஷ்மென்ட்டினுடைய ஒரு அங்கமா வந்து அந்த மக்களால பார்க்கப்படுது. ஸோ அதற்கு எதிரான மனநிலை உருவாகுது. அது வந்து ரைட் விங்கா இருக்கிற ஃபாசிஸ்ட் எலமென்ட்ஸ் கூட வந்து அவங்க போய் மிங்கிள் ஆகறதுக்கான வாய்ப்ப வந்து உருவாக்குது. சில இடங்கள்ல அதற்கான மாற்றங்கள் வந்து வருது. குறிப்பா வந்து பிரிட்டன்ல வந்து அந்த மாற்றம் லேபர் கவர்ன்மென்ட் கோபின் தலைமையில வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தத எஸ்டாப்லிஷ்மென்ட் பெருமளவுக்கு வந்து வீழ்த்துனாங்க. அதுக்கு இதே லெஃப்ட் விங் ஐடியாலஜிஸா இருக்கிற பலரும் வந்து உதவி பண்ணாங்க. இப்ப அவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ட்ரோஜன் ஹார்ஸஸா தான் வந்து இடதுசாரி குழுக்களா வந்து இயங்குறாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட குளோபல் எலைட்ஸா இருக்கிற குளோபல் ஆ கேபிட்டலிஸ்ட்டோட ஒரு டூல்ஸா தான் வந்து இயங்குறாங்க. அது வந்து பல இடங்கள்ல வந்து வெளிப்படையாவே தெரியுது. ஸோ, அதனுடைய விளைவு தான் வந்து இன்னைக்கு இந்த 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 மாற்றம் வந்து ஆன்டி எஸ்டாப்லிஷ்மென்ட் மாற்றம்ங்கிறது வலதுசாரிகள நோக்கி நகருது. ஸோ, அத கவுண்டர் பண்றேங்கிறத பேர்ல தான் வந்து இவங்க வந்து இந்த ஸ்னாப் எலக்ஷன்ஸ வந்து அறிவிக்கிறாங்க. ஆனா, உண்மையான காரணங்கிறது இந்த செட்டப்பே வந்து மிகப்பெரிய கேள்விக்குள்ளாயிருக்கு. இருக்கிற எக்ஸிஸ்டிங் செட்டப் அது அதனுடைய அடிப்படையே மிகப்பெரிய கேள்விக்குள்ளாயிருக்கு. ஸோ, அதனுடைய விளைவு இன்னைக்கு வந்து ஒரு போர நோக்கி நகர்த்துது. உலகப் போர நோக்கி நகர்த்துது. அது இன்னும் உச்சகட்டமா அணு ஆயுத போர நோக்கி நகர்த்திக்கிட்டு இருக்கு. இந்த 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 குளோபல் அ கேபிட்டலிஸ்ட்
இன்ட்ரெஸ்ட்ங்கிறது இந்த ஒட்டுமொத்த நாடுகளையும் வந்து உலக போரை நோக்கி நகர்த்துது. இப்ப ரஷ்யாவுக்கு எதிரா வந்து இந்த போரை வந்து அவங்க கொண்டு போறாங்க. அத வந்து முழுமையா வந்து எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆதரிக்குது. மக்களுக்கு விருப்பம் இல்ல. மக்கள் வந்து அதை கடுமையா எதிர்க்கிறாங்க. அந்த எதிர்ப்பினுடைய விளைவு அது ஐரோப்பிய ஒன்றியமே இதற்கு காரணம் அப்படிங்கிற இடத்த நோக்கி அந்த மக்களுடைய எதிர்ப்பு வந்து நகருது. அது ஐரோப்பிய ஒன்றியம் காரணமா இருக்கு அப்படிங்கிறத நோக்கி நகரும்போது, ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிரான மனநிலை வந்து உருவாகுது. அது பிரெக்சிட்ல பிரிட்டன்ல இருக்கிற மக்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிரான ஒரு மனநிலை வந்து உருவாக்குனுச்சு. அதே இது இப்ப மற்ற நாடுகள்லயும் உருவாகுது. சோ அத எதிர்கொள்ள முடியாத இந்த எலைட் செக்ஷன்ங்கிறது தங்களுடைய பொறுப்புகள தட்டி கழிக்கிறாங்க. ஏதாவது நாளைக்கு ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனைகள் உருவாகும்போது, தாங்க அதற்கு காரணம் இல்ல. அதுக்கு இந்த வலதுசாரி குழுக்கள் காரணம், இந்த மக்கள் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட வைக்கணுங்கிறது ஒரு காரணமா இருக்கு. இன்னொரு காரணம், இப்ப பிரிட்டன பொறுத்தளவுல ஜார்ஜ் காலவே பிரிட்டன்ஸ் வொர்க்கர்ஸ் பார்ட்டிய வந்து உருவாக்கி இருக்கிறாரு. அதுக்கு பெரிய அளவுக்கு மொமெண்டம் வந்து உருவாகுது. பெரிய அளவுக்கு ஆதரவு உருவாகுது. ஏன்னா, அவரு வந்து ஒரு இடதுசாரி, கன்சர்வேட்டிவ் இடதுசாரி. அவரு லிபரல் கிடையாது. கன்சர்வேட்டிவ் இடதுசாரி. வழக்கமான இடதுசாரிகள்ல இருந்து வேறுபடக்கூடிய ஒரு நபரு. சோ, அதனால வந்து அவரு வெளிப்படையா பேசக்கூடியவரு. போர வந்து அ அ வெளிப்படையா வந்து எதிர்க்கக்கூடியவரு. இன்னும் சொல்லப்போனா, ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள். அது எந்த வகையில வந்து ரெசிஸ்டன்ஸ வந்து பண்ணுனுச்சுனாலும், அத ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர். ஒரு இடதுசாரி. சோ, அந்த மாதிரியான ஒரு இடதுசாரியா இருந்து, அவரு இந்த பொறுப்புக்கு வர்றதுங்கிறது, அதாவது அவரு வந்து பெரிய அளவுக்கு மொமெண்டம் கெயின் பண்றதுங்கிறத வந்து இந்த எலைட் செக்ஷன் விரும்பல. குறிப்பா ரிஷி சுனக். அவரு வந்து அந்த ரோட்சைல்ட்ல நடந்த தேர்தல்ல வந்து வெற்றி அடைஞ்ச உடனே, வெளிப்படையா வந்து பேசினாரு. நம்மளுடைய டெமோகிரசி மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்குள்ளாயிருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஒரு மோசமான சூழல் வந்து டெமோகிரசிக்கு வர்றத வந்து நம்ம அனுமதிக்கவே கூடாது. இது வந்து ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். ஒரு காலகட்டத்தில இருக்கோம். அப்படிங்கிறத அந்த அளவுக்கு வெளிப்படையா வந்து பேசினாரு. இத்தனைக்கும் வந்து டெமோக்ராட்டிக் மீனிங்ல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவர் தான் ஜார்ஜ் காலவே. அப்ப ஜார்ஜ் காலவே வந்து எலக்ட் செய்யப்படுறதுங்கிறது, ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது அப்படின்னு ஒரு பிரைம் மினிஸ்டர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து பேசக்கூடிய அளவுக்கு வந்து எலைட் செக்ஷன் வந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுடைய பேஸ் வந்து ரொம்ப வீக் ஆயிருக்கு. ஸோ அது வந்து மொமெண்டம் கெயின் ஆயி, அது வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு பிரிட்டன்ல ஒரு மாற்றத்த கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைக்கு நகர்றதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல அறிவிச்சு, ஒரு 5 ஆண்டுகள வந்து அத சப்ரஸ் பண்றதுக்கான நடவடிக்கைகள மேற்கொள்ள முடியும். இன்க்ளூடிங் நீங்க வந்து உங்களுடைய பவர வந்து இப்போ வந்து கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் இருக்கு. அது கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து லிபரலா இருக்கிற இன்னொரு எஸ்டாப்ளிஷ்மென்ட்டோட கேண்டிடேட்டா இருக்கிற கேர் ஸ்டார்மர், லேபர் பார்ட்டியோட லீடரா இருக்கிற கேர் ஸ்டார்மர் கிட்ட வந்து குடுத்துறலாம் பொறுப்ப. அவருகிட்ட குடுத்துட்டா இந்த இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆ இந்த 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 கட்டமைப்புங்கிறது பாதுகாக்கப்பட்டுரும். இப்ப மக்களுடைய அ விஷ வந்து நம்மளால வந்து பைபாஸ் பண்ணிற முடியும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த தேர்தல வந்து அறிவிச்சிருக்காங்க. இத்தனைக்கும் 2 ஆப்போசிட் பார்ட்டீஸ். இந்த போட்டிங்கிறது பிரிட்டன பொறுத்தளவுல கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கும், லேபர் பார்ட்டிக்கும் தான். அப்ப இந்த லேபர் பார்ட்டி கிட்ட அரசாங்கத்த குடுக்கறதுக்கு கூட வந்து தயாரா இருக்கிறேன். ஏன்னா வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு ஆதரவு கிடையாது. அவரு ரிஷி சுனக்குக்கு முழுமையாவே அந்த நாட்டுல வந்து ஆதரவு கிடையாது. சோ அதனால ரிஷி சுனக்கால வந்து தேர்தல்ல வெற்றி அடைய முடியவே முடியாது. அதனால லேபர் பார்ட்டிக்கு குடுத்துடணும். இதுல இடையில 3வதா ஒரு பார்ட்டி 3வதா பார்ட்டியா வர்ற ஜார்ஜ் காலவேயோட பிரிட்டன்ஸ் வொர்க்கர்ஸ் பார்ட்டிக்கு வந்து இந்த பவர் போயிடக்கூடாது அப்படிங்கிறத முன்னெச்சரிக்கையா ஒரு 5 வருஷத்த வந்து கடத்தணுங்கிறதுக்காக, இந்த மொமெண்டத்த வந்து தள்ளணுங்கிறதுக்காக தான் வந்து அங்க தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப அதே மாதிரி பிரான்ஸ்ல மரீன் லெப்பென் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மரீன் லெப்பென் வந்து கிட்டத்தட்ட வந்து பாசிஸ்ட். ஒரு நாசி சிந்தனை கொண்ட ஒரு பாசிஸ்ட். அவங்களுக்கு தான் வந்து ஏற்கனவே போன தேர்தல்லயே வந்து வெற்றி வாய்ப்பு வந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதே சமகாலத்துல முழுமையான இடதுசாரியா இருக்கக்கூடிய இடதுசாரி கேண்டிடேட்டுக்கும் வந்து அந்த வாய்ப்பு வந்து வந்தது. அதுல மெரீன் லெப்பெனுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஆதரவு வந்துச்சு. அவரும் கிட்டத்தட்ட வந்து போட்டியில இருந்தாரு இடதுசாரி. சோசலிஸ்ட் எலமெண்ட்.
ஸோ அவருக்கும் இவருக்கும் வந்து போட்டி இருந்தது. அப்பதான் வந்து சென்டரிஸ்டா கருதப்படுற மெக்ரோன் வந்து ஆட்சிக்கு வந்தார். ஏன்னா ஒரு வலதுசாரியினுடைய ஆபத்து இருக்கிறதுனால அந்த மக்கள் வந்து ம், இடு அதாவது சென்ட்ரிஸ்டா இருக்கிற குளோபல் எலைட் கேபிட்டலிஸ்ட் கேண்டிடேட்டா இருக்கிற மேக்ரோனை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இப்ப மேக்ரோனுக்கு அந்த வாய்ப்பு வந்து அப்ப கிடைச்சது. இடதுசாரியா போறதுக்கு பதிலா வந்து சென்ட்ரிஸ்டுக்கு அந்த மக்கள் வந்து வாக்களிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பு இந்த ஜனநாயக அமைப்பு முறையில மக்களுக்கு கொடுக்கப்படுற வாய்ப்புங்கிறது மோசம், ரொம்ப மோசம். இப்ப இந்த 2ல ஏதாவது ஒண்ணு தான் தேர்ந்தெடுக்கணும். இப்ப இதுக்கு எதிரா வந்து நீங்க பேசுனீங்க அப்படின்னா, நீங்க ஆன்டி டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸா மாறுறீங்க. இப்ப இது இந்தியாவிலயும் நடந்தது. இப்ப இந்தியாவுல நீங்க ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு கொடுமையான பாசிச அமைப்புக்கு எதிரா வந்து அ அது சரியானது இல்ல அப்படின்னு பேசணும்னா, நீங்க வந்து காங்கிரஸ்ங்கிற இன்னொரு ஒரு மோசமான அமைப்புக்கு தான் ஆதரவு குடுக்கணும். இல்ல அத எதிர்த்தீங்கன்னா, நீங்க ஆன்டி டெமோக்ராட். நீங்க வந்து வலதுசாரிகளுக்கு ஆதரவானவர்கள். அப்படிங்கிற பிரச்சாரம் வந்து தமிழ்நாட்டிலயும் சரி, இந்தியாவிலயும் சரி கட்டமைக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் மேற்கத்திய நாடுகள்லயும் இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் வந்து கட்டமைக்கப்படுது. அப்ப இந்த கட்டமைப்புகள இப்ப இந்த மாதிரி பிரச்சாரங்கள் கட்டமைக்கும்போது, மக்களுக்கு மோசமானது, இல்லன்னா ரொம்ப மோசமானது அப்படிங்கிற வாய்ப்பு மட்டும் தான் வழங்கப்படுது. அதுதான் இங்க இருக்கிற ஜனநாயக முறையில இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். இப்ப அந்த சிக்கலுக்குள்ள தான் வந்து ஐரோப்பிய ஒன்றியமும் சிக்கியிருக்கு. இப்ப அதுல சரியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் கேண்டிடேட்ஸ் வர முடியாத அளவுக்கு முன்னமே வந்து தேர்தல அறிவிச்சு, ஒரு மோசமானதிலிருந்து கொஞ்சம் மோசமானது அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்த்தணுங்கிறது தான் இவங்களோட திட்டமா இருக்கு. அது இந்த டைம் வந்து மேபி வந்து மோசமானதுல ரொம்ப மோசமானதுக்கு இந்த வாய்ப்பு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா அவங்க தான் பாப்புலிஸ்டா இருக்கிறாங்க. இப்ப நீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இட்டலியில வலதுசாரி குழுக்கள்ட்ட ஆட்சி போயிருச்சு. ஹங்கேரியில வலதுசாரி குழுக்கிட்ட ஆட்சி போயிருக்கு. ஹங்கேரியில ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவரு வந்து ரஷ்யாவுக்கு எதிரா பெருசா வந்து செயல்படல. வலதுசாரியா இருந்தாலும். விக்டர் இப்படி ஓர்பானா? பல்வேறு இடங்கள்ல விக்டர் ஓர்பான். ஓகே, இப்படி ஓகே. பல்வேறு இடங்கள்ல வலதுசாரிகள்கிட்ட வந்து இந்த ஆட்சி முறைங்கிறது போகுது. இது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ரிசம்பிளன்ஸ் நீங்க ஹிஸ்டாரிக்கலா பார்த்தீங்கன்னா, முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில இந்த மாதிரியான ரிசம்பிளன்ஸ் வந்து அந்த பகுதியில நடந்தது. இப்ப அதே மாதிரியான ஒரு சோசியல் கண்டிஷன் தான் மறுபடியும் உருவாகுது. இப்ப அத எதிர்கொள்ள தெரியாதவங்க தான் வந்து இவங்க வந்து ஒண்ணு பொறுப்ப தட்டி கழிக்கிறது. இல்லன்னா மோசமானது ஆபத்து வருது. அதனால வந்து நீ மறுபடியும் எனக்கே ஓட்டு போடு. நான் ஓரளவுக்காவது பாதுகாப்பேன் உங்கள. அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த மக்கள வந்து வாய்ப்புகள குறைக்கிறதுக்கான வேலையா தான் வந்து இந்த ஸ்னாப் எலக்ஷன்ங்கிறது நடக்குது. இப்போ சரியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் கேண்டிடேட்டோ, இல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியோ ஆட்சிக்கு வர்றத தடுக்கிறதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து முழுமையடையாம, அதாவது இந்த சிந்தனை ஓட்டம்ங்கிறது இதுக்கான காரணம் முழுமையான காரணம் யாரு? இதுக்கு சரியான ஆல்டர்னேட்டிவ் யாரு? அப்படிங்கிறத மக்கள் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி, இந்த குட்டைய குழப்பறதுக்கான நடவடிக்கையில தான் வந்து இந்த தேர்தல்கள் வந்து ஸ்னாப் எலக்ஷனா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுதான் அதனுடைய விளைவு தான் வந்து இப்ப இந்த தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பகுதியிலும். பெல்ஜியம்லயும் அது வந்து நடக்கப் போகுது. ஸோ இப்படி பல்வேறு இடங்கள்ல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் முழுக்க வந்து இந்த இந்த மாற்றங்கள் வந்து நடக்குது. இது பல்வேறு வகையில ஆபத்தானது. ஏன்னா, இப்ப ரஷ்யா கூட அவங்க வந்து போர் நடத்துறதுக்கு இவங்க நேரடியாவே அ ஆயுதங்கள அனுப்புறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. வெளிப்படையா பேசுறாங்க. ஒவ்வொரு நாளும் அதோட தீவிரத்த வந்து கூடுதல் ஆக்கிக்கிட்டே போறாங்க. அதே சமகாலத்துல வந்து இந்த அ அன்சர்டைன் சிச்சுவேஷன் பொலிட்டிக்கல் அன்சர்டைனிட்டி வந்து ஒட்டுமொத்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளேயும் நடக்குது. ஸோ இது ஐரோப்பிய ஒன்றியம் மட்டும் இல்ல, ஐரோப்பா கண்டம் முழுக்க வந்து இந்த மாற்றம் வந்து நடக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அன்சர்டைனா தான் இருக்கு. பொலிட்டிக்கலி அன்சர்டைனா இருக்கு. எக்கனாமிக்கலி அன்சர்டைனா இருக்கு. அதேபோல மக்கள்ட்ட வந்து சிந்தனை பூர்வமா வந்து ஒரு தெளிவான சிந்தனை பூர்வமா யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய இடத்த வந்து குடுக்க மறுக்கிறாங்க. அது இந்த டெமோக்ராட்டிக் பிரச்சனை இல்ல. இந்த டெமோக்ரஸிங்கிற அந்த செட்டப்க்குள்ளேயே சிஸ்டத்துக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனையாவும் இருக்கு. அத முழுமையடைய விடாம பார்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாவும் இந்த மாதிரியான ஸ்னாப் எலக்ஷன்ஸ வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ இப்ப இந்த இடத்துல இவங்களுடைய நம்ம முன்னாடி பேசுனோம். இந்த ரஷ்யா போருங்கிறது, ரஷ்யா யுக்ரைன் போருங்கிறது எந்த மாதிரியான விளைவுகள வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து உலகத்தை அழிக்கக்கூடிய வாய்ப்ப நோக்கி நகர்த்துது உலகத்த, அப்படிங்கிறத முன்னாடி பேசுனோம். இப்ப அதனுடைய தொடர்பு வந்து இந்த ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல்கள்லயும் இருக்கு.
அதே நேரத்துல இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த முறை நம்ம பேசுனதுக்கு அப்புறம் பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதனுடைய நம்ம எந்த அளவுக்கு அத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல முடியுமோ, அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். ஏன்னா வந்து அந்த ஓவர் த ஹரிசான் ரேடார தாக்குனதுங்கிறது மிக மிக ஆபத்தானது. ஸோ அதுதான் வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளுடைய மிக முக்கிய காரணமா இருக்கு. ஏன்னா, ஆ அது இப்போ கிடைக்கிற தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒட்டுமொத்தமா வந்து ரஷ்யால இருந்த 10 ஓவர் த ஹரிசான் ரேடார்ல 3 ரேடார்கள் வந்து தாக்கப்பட்டதா சொல்றாங்க. இந்த 3 ரேடார்கள் தாக்கப்பட்டதற்கான இன்டெலிஜென்ஸ் இன்புட், ரெகானிசன்ஸ் டேட்டாங்கிறது யாருகிட்ட இருக்கும்? ஏன்னா யுக்ரைன்ட்ட அந்த வாய்ப்பு கிடையாது. அதற்கான ரெகானிசன்ஸ் வந்து கிடையவே கிடையாது. கண்காணிப்புங்கிறது கிடையாது. ஸோ அதனால அது யாரு கொடுத்தது? யாருகிட்ட வந்து அந்த டேட்டா இருக்கும்னா, கண்டிப்பா வந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ட்டயோ, இல்ல அமெரிக்கா. குறிப்பா வந்து அமெரிக்கா கிட்ட தான் அந்த டேட்டா இருக்கும். இப்ப இந்த டேட்டாவ கலெக்ட் பண்ணி ஹைலி செக்யூர்ட் இன்ஃபர்மேஷன வந்து அ அ அக்சஸ் பண்றதுக்கான அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ்ங்கிறது அமெரிக்க படைக்கோ, நேட்டோ படைக்கு தான் இருக்கு. இப்ப நேட்டோ படைகள் தான் நேரடியா சம்மந்தப்பட்டிருக்காங்க. அது யுக்ரைன் பேர்ல நேட்டோ படைகள் வந்து பண்ண வேலை தான் அது அப்படின்னு சொல்லி இப்போ தகவல் வந்து கிடைக்குது. அப்ப அதனுடைய ஆபத்து என்ன? அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ண வேண்டிய இடத்துல வந்து அ ரஷ்யா வந்து தள்ளுறாங்க. இப்ப புத்தின் ரஷ்யாவுடைய அதிபர் புத்தின் வந்து பேச வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னாக்க, இந்த மாதிரியான ஒரு ஆபத்து இருக்கும்போது, அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் குடுத்திருக்கிற ரைட்ஸ்ங்கிறது, ஒருவேள வந்து ஸ்ட்ராடஜிக் அ அசெட்ஸ் வந்து தாக்கப்பட்டுச்சுன்னா, ஸ்ட்ராடஜிக் அசெட்ஸ்னா நியூக்ளியர் அசெட்ஸ் இல்ல நியூக்ளியர் கண்காணிப்பு கோபுரங்கள் இதெல்லாம் தாக்கப்பட்டுச்சுன்னா, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்புங்கிறது அந்த நாட்டினுடைய அரசு தலைவருக்கு இருக்கு. அப்ப அதுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அப்ப அந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, எந்த வகையான வெப்பனரி சிஸ்டம் ரஷ்யா கிட்ட இருக்கோ, அத எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கான அனுமதிய அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து குடுக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில. ஏன்னா, அமெரிக்காவுக்கு குடுத்திருக்கிற அந்த அமெரிக்காவுடைய கான்ஸ்டிடியூஷனல் உரிமைங்கிறது என்ன சொல்லுதுன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்கன்னா, அமெரிக்காவுடைய இன்ஃப் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர தாக்குறதுக்கான அ சைபர் அட்டாக் நடந்ததுனா கூட, அது வந்து அணு ஆயுதத்த பயன்படுத்துறதுக்கான உரிமைய வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து வழங்குது. ஒரு சைபர் அட்டாக்குக்கே வந்து நீங்க நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்துறதுக்கான அனுமதி அமெரிக்கா குடுக்கும்போது, 2ஆம் உலகப் போர்ல 27 மில்லியன் மக்களை இழந்த ரஷ்யாவுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ராடஜிக் இம்பார்ட்டன்டான அசெட்ஸ் வந்து தாக்கப்படும்போது, குறிப்பா வந்து அவங்களுடைய அந்த ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்க தடுக்கக்கூடிய வல்லமைய குடுக்குற இந்த மாதிரியான ரேடார்கள் வந்து தாக்கப்படும்போது, அது நியூக்ளியர் ஆர்ம பயன்படுத்துறதுக்கான எல்லா அனுமதியும் அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து குடுக்குது. இப்ப அந்த கான்ஸ்டிடியூஷன வந்து பயன்படுத்தி புட்டின் வந்து அணு ஆயுத போர தொடுத்தாருன்னா, அது உலகத்த அழிவை நோக்கி தான் கொண்டு போகும். ஒட்டுமொத்த உலகமே அழிஞ்சிரும். அந்த மாதிரியான ஒரு ஒரு டேஞ்சரஸ் அ அ ரெஸ்பான்ஸ வந்து ரஷ்யாவால குடுக்க முடியும். அதுக்கான கான்ஸ்டிடியூஷனல் உரிமை வந்து அந்த நாட்டினுடைய அரசு தலைவருக்கு இருக்கு. அப்படியான ஒரு மோசமான தாக்குதல் நடவடிக்கைய இவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது திட்டமிட்டே பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள வந்து அவங்க கோவத்த வந்து அதிகப்படுத்துறாங்க. அவங்களுக்கு வேற வழியே இல்லாத ஒரு இடத்த நோக்கி தள்றாங்க. நீங்க வந்து ஒரு சுவத்துக்கு பக்கத்துல கொண்டு போய் தள்றாங்க. கார்னருக்கு கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு அணு ஆயுத நாடு, மிக மோசமான அணு ஆயுதங்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாட்ட, இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நீங்க வந்து தள்ளுறீங்க. அது நேரடியா நீங்க சம்மந்தப்பட்டு தள்றீங்கன்னா, அது மிக மிக ஆபத்தானது. அததான் வந்து நம்ம போன முறை சொல்றோம். ஏன்னா, அத பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா, அந்த ஆபத்த வந்து உருவாக்குறதே ஒரு இன்சேனான நடவடிக்கை தான். ஏன்னா, இது வந்து மனித குலத்திற்கு விரோதமான ஒரு செயல்பாட்ட தூண்டுறது. இப்ப இது வந்து உலகத்தையே அழிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. இது டூம்ஸ்டே தான். அப்படி ஒரு வேள வந்து ஏதாவது நடந்ததுன்னா, அது வந்து டூம்ஸ்டே தான். உலகத்த அழிச்சிரும். அப்படியான ஒரு 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 ரெக்லெஸ் நடவடிக்கைய வந்து மேற்குலக நாடுகள் தொடர்ந்து பண்றாங்க. இப்ப அதுக்கு அ அந்த எல்லையை நோக்கி வந்து புத்தின வந்து தள்றாங்க. அவரு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாத ஒரு எல்லையை நோக்கி தள்றாங்க. அதுக்கு அந்த உள்நாட்டுல வந்து மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடி உருவாகுது புத்தினுக்கு. ஏன்னா, இந்த அளவுக்கு உங்கள தள்றாங்க. நீங்க இதுக்கு பதிலளிக்கல. இதுக்கு சரியான விதத்துல நீங்க வந்து பதிலடி குடுக்கலன்னா,
நீங்க வீக்கான லீடர் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து உள்நாட்டுல உருவாக்குது. அங்க இருக்கிற திங்க் டேங்க்ஸ், அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, கிரிட்டிசைஸ் பண்றாங்க புட்டின. புட்டின் வந்து இந்த அளவுக்கு மோசமா வந்து பொறுமை காக்குறாரு. இது இது மாரி விடவே கூடாது அப்படிங்கிறாங்க. அவருடைய பொறுமைய வந்து முழுமையா வந்து சோதிக்கிறாங்க இந்த மேற்குலக நாடுகள். இதனுடைய ஆபத்து தெரிஞ்சே தான் வந்து அவங்க சோதிக்கிறாங்க. ஏன்னா, அத வந்து ரஷ்யா வந்து பயன்படுத்தாது அப்படிங்கிற ஒரு இத வந்து மனசுல வச்சு இவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து நெருக்கடிய வந்து குடுக்குறாங்க. இப்போ அவருக்கு இதனுடைய எல்லைக்கு போனா அது சூசைடல் அட்டெம்ப்ட் தான். ஏன்னா உலகத்தையே அழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இடத்துல அவர் மட்டும் தான் வந்து இன்னும் சொல்லப்போனா வந்து அ அ ரேஷனலா திங்க் பண்றாரு. இந்த மேற்கத்திய நாடுகள்ல இருக்கிற தலைவர்கள் யாருமே ரேஷனலா திங்க் பண்ணல. இப்ப இந்த உலகம் வந்து காப்பாத்தப்படுதுன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் ரஷ்யாவுடைய அரசு தலைவருங்கிறவரு ஒரு லாஜிக்கா மனிதத்தன்மையோட யோசிக்கிறது தான் இந்த உலகம் வந்து இருக்கிறதுக்கான காரணம். ஏன்னா, அவரும் இந்த தலைவர்கள் மாதிரி வந்து நடந்துக்கிட்டாருன்னா, அந்த உலகம் வந்து அழிஞ்சு போகும். அப்படியான ஒரு ஆபத்தான காலகட்டத்த நோக்கி இந்த நாடுகள் வந்து தள்றாங்க. ஸோ, அப்ப அதுக்கு அவரு ஆல்டர்னேட்டிவா வந்து ஏன்னா இந்த அழிவை நோக்கி உலகத்த தள்ளக்கூடிய செயல்பாட்டுல நாம ஈடுபட்டுறக் கூடாதுங்கிறதுக்காக, அவரு வந்து ஆல்டர்னேட்டிவ் பிளான வந்து அவரு இவங்களுக்கு கவுண்டரா வந்து சூஸ் பண்றாரு. அப்படியான இடத்துல அவரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இதுக்கு பதிலளிக்கும்போது, இதுவரைக்கும் அணு ஆயுதத்த உலகத்துல அமெரிக்காவ தவிர எந்த நாடும் பயன்படுத்தல. அமெரிக்கா மட்டும் தான் அத பயன்படுத்தியிருக்கு. ஹிரோஷிமா, நாகசாகில. அப்படியான இடத்துல, நீங்க வந்து என்னைய வந்து நான் பயன்படுத்திருவேங்கிற இடத்துல வந்து நீங்க என்ட்ட கேள்வி எழுப்புறீங்க. ஸோ, அது நீங்க தான் அந்த மாதிரியான கேள்வி எழுப்புறீங்க. இந்த மாதிரியான கேள்வி எழுப்புறது அளவுக்கு உலகம் வந்து போகவே கூடாது. அவ்வளோ ஒரு மோசமான காலகட்டத்த நோக்கி உலகம் போகுது. ஆ ஆனா அதுக்கான வாய்ப்புகள முழுமையா எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து எங்களுக்கு குடுக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அதனால இதெல்லாம் சீரியஸா இவங்க வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத அவரு அட்வைஸா சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்துல அவரு இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இவங்க பண்ற மாதிரி, இப்ப யுக்ரைனுக்கு எப்படி ஒரு ப்ராக்ஸியா பயன்படுத்தி, இவங்க எப்படி வந்து ரஷ்யாவுடைய சாவர்னிட்டிய வந்து கொஸ்டினுக்கு உள்ளாக்குறாங்களோ, அதே மாதிரியான வேலையில நாங்களும் இறங்க முடியும். அதனால வந்து அந்த நடவடிக்கையில இறங்குறதுக்கும் நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றதனுடைய அர்த்தம் என்னன்னா, இவங்களுடைய ஹாஸ்டைல் ஃபோர்ஸ் அதாவது இப்ப நீங்க குறிப்பா உங்களுக்கு தெரியும். இப்போ ரெட் சி பகுதியில யமன் அன்சாருல்லா அமைப்பு நேரடியா அமெரிக்கா கூட சண்டை போடுது. அதே மாரி சிரியாக்குள்ள அமெரிக்கன் பேஸஸ் நெறைய இருக்கு. ஈராக்குள்ள நெறைய அமெரிக்கன் பேஸஸ் இருக்கு. பல்வேறு இடங்கள்ல அமெரிக்காவுக்கு தளங்கள் இருக்கு. மிலிட்டரி தளங்கள் இருக்கு. அமெரிக்காவுக்கு அருகில இருக்கிற கியூபாவுக்கும், அமெரிக்காவுக்கும் நீண்ட காலமாவே பிரச்சனை இருக்கு. இப்ப கியூபா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலா வந்து பொருளாதார தடையில சிக்கி சின்னாபின்னமாயிட்டு இருக்கு. எந்த பொருட்களும் உள்ளுக்கு போக முடியாத அளவுக்கு நெருக்கடியில அந்த மக்கள் வந்து கொடுமைய அனுபவிக்கக்கூடிய நிலையில 50 வருஷமா ஃபேஸ் பண்ணுது. ஸோ இப்படியான ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸ் உலகம் முழுக்க அமெரிக்காவுக்கு இருக்கு. அவங்களுக்கு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எல்லா விதமான ஆயுத உதவிகளையும் நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிறத அவரு அதுக்கு பதிலடியா பண்ணியிருக்காரு. இப்ப இது எந்த அளவுக்கு மோசமானதுன்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு வேளை வந்து எல்லா நாடுகளுக்கும் ரஷ்யாவும் ஆயுதங்கள குடுத்து அ தாக்குதலுக்கு தயார்படுத்துனுச்சுன்னா, அது உலகப் போரா தான் போகும் அடுத்த கட்டத்துக்கு. இப்ப இது எல்லாமே எங்கிருந்து உருவாகுதுன்னா, இந்த வெஸ்டர்ன் லீடர்ஸ் குறிப்பா அமெரிக்காவுடைய வார்மோங்கர்ஸ் ஏற்படுத்துறதனுடைய பின்விளைவுகள் தான் இது எல்லாமே. இவங்க தான் இந்த பிரச்சனைய வந்து இந்த மாதிரி கொண்டு போறாங்க. ஒரு ஐசோலேட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனைய, இது ஒரு குளோபல் பிரச்சனையா மாத்தி, இத காரணமா வச்சு ரஷ்யாவ வந்து நான் தனிமைப்படுத்துறேங்கிற பேர்ல, ரஷ்யாவ வந்து உலகம் முழுக்க பிரச்சனைகள தீவிரப்படுத்த வச்சு, எல்லா நாடுகளுக்கும் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸு, ஈவன் வந்து அணு ஆயுதத்த சுமக்கக்கூடிய ஆயுதங்கள வந்து குடுக்கறதுக்கு வச்சு, உலகப் போரா மாத்தி ஒட்டுமொத்த உலகத்த அழிக்கிறதுக்கான எல்லா வேலை திட்டங்களையும் வச்சு தான் வந்து அமெரிக்காவுடைய வார்மோங்கர்ஸ் இயங்குறாங்க. அதுக்கு பதிலடியா இப்ப அவரு அதையும் அறிவிச்சுட்டாரு. இப்ப நானும் வந்து ப்ராக்ஸி ஃபோர்ஸஸ்க்கு ஆயுதங்கள குடுக்கப் போறேன் அப்டின்ட்டு.
இப்ப எங்கெங்கெல்லாம் குடுப்பாருன்னா, உங்களுக்கு தெரியும் சிரியால குடுப்பாரு. சிரியாவுக்கு அவங்க நேரடியாவே வந்து ராணுவ உதவிகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரானுக்கு குடுப்பாங்க. ஈரானுக்கு ஏற்கனவே அவங்க ஈரான் கூட அவங்க ஸ்ட்ராடஜிக் பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறாங்க. மிலிட்டரி பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறாங்க. யமன் அன்சாருல்லா அமைப்புக்கு குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக அதிகமா இருக்கு. இப்ப ஹெஸ்புல்லாவுக்கும், இஸ்ரேலுக்கும் சண்டை வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உருவாகிட்டே வருது. தாக்குதல் தீவிரமாயிட்டே போகுது. இப்ப ஹெஸ்புல்லாவுக்கும் குடுப்பாங்க. இப்ப கியூபாவுல இதுல தான் வந்து முன்னாடியே திட்டமிட்டபடி கியூபாவுக்கு ஒரு மிலிட்டரி ட்ரில் நடத்துறதுக்காக இவங்களுடைய சப்மெரைன்ஸ், அதாவது நியூக்ளியர் கேப்பபிள் சப்மெரைன்ஸ் கப்பற்படை வந்து போகுது. இப்ப அங்க போய் ஒருவேளை நிலை பெற்றாங்க, இவங்க இதே மாதிரியான ரெக்லெஸ் நடவடிக்கையில ஈடுபட்டாங்கன்னா, கியூபாக்குள்ள நிலைநிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது 63 கியூபன் மிசைல் கிரைசிஸ் மாரி மறுபடியும் உருவும். அத நம்ம இன்னும் சொல்லப்போனா சரியான அளவுல டெர்ம் பண்ணோம்னா, கியூபன் டர்க்கி மிசைல் கிரைசிஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா டர்க்கியில ரஷ்யாவுக்கு எதிரா, சோவியத் யூனியனுக்கு எதிரான ஆ நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல்ஸ் அமெரிக்கா வச்சதனுடைய விளைவு தான் கியூபால ஆ சோவியத் யூனியன் வந்து மிசைல்ஸ் கொண்டு போய் வச்சுது. ஆனா டர்க்கி வந்து பேசப்படுறதே இல்ல. அந்த அந்த இந்த பிரச்சனை வந்து எப்படி சால்வ் செய்யப்பட்டுச்சுன்னாக்க, கியூபால இருக்கிற மிசைல்ஸ வந்து சோவியத் யூனியன் அ எடுத்துக்கிறது. அதே மாரி துருக்கியில வச்சிருந்த மிசைல்ஸ அமெரிக்கா எடுத்துக்கிறது. இதுதான் வந்து அந்த டீலு. ஆனா துருக்கிய பத்தி பேசுறதே இல்ல. கியூபன் மிசைல் கிரைசிஸ்ன்னு தான் அத பேராவே வச்சிருக்கிறாங்க. அதிலேயே வந்து இந்த புரொபகேண்டாவுடைய கூறுகள் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இப்ப இவங்க பண்றாங்க. இப்ப இத வந்து ஏற்கனவே நார்த் கொரியா கூட மிலிட்டரி அ அக்ரீமெண்ட்ஸ் வந்து இவங்க போட்டிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் வந்து உலகம் முழுக்க இவங்களும் இவங்களுடைய அ அ மிலிட்டரி ரீதியான உதவிகள மற்ற அமைப்புகளுக்கு, அமெரிக்காவுக்கு எதிரான அமைப்புகளுக்கு குடுக்கறதன் மூலமா இவங்கள வந்து எதிர்கொள்வோம் அப்படிங்கிறத தான் வந்து அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது இன்னும் மோசமான விளைவுகள தான் ஏற்படுத்த போகுது. ஏற்கனவே இவங்களால யமன் அன்சாருல்லா அமைப்பை எதிர்கொள்ளவே முடியாம தடுமாறிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கப்பல்கள், போர்க்கப்பல்கள், விமானம் தாங்கி போர்க்கப்பல்களே அடி வாங்குது. இதுல ரஷ்யாவுடைய ஆயுதங்களும் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எல்லாம் குடுக்கப்பட்டுச்சுன்னா, இவங்களுடைய வார்கிராஃப்ட் கேரியரையே வந்து, அதாவது இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரையே அழிக்கக்கூடிய வல்லமை வந்து யமன் அன்சாருல்லா அமைப்புக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா வந்து இந்த உலகத்த அழிக்கக்கூடிய வாய்ப்புகள தான் உருவாக்குது. இது இவங்களுடைய ரெக்லெஸ் நடவடிக்கையினுடைய அ விளைவு. இத வந்து உடனடியா இவங்க நிறுத்துறது உலகத்துக்கு நல்லது, இவங்களுக்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது. ஆனா இத நிறுத்துற மாரி தெரியல. அது அது எல்லா பகுதிகள்லயும் அதனுடைய பிரதிபலிப்புகள்ங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு தோழர். புரியுது, புரியுது தோழர். ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறீங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளும் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.